பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எட்டாம் பிரசங்கம் இயேசுநாதர் சிலுவையிலே மரணித்த குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. எங்கள் தயாவதிக இயேசுநாதர் சிலுவையில் அறை உண்டவருடைய இருபுறத்தில் 2 கல்வரையும் 2 சிலுவையில் ஏற்றி வைத்ததென்பின் அந்த துஷ்டயூதர் தாங்கள் நினைத்தபடி மனதின் பிரியம் நிறைவேற்றினோம் என்று வெகு அகமகிழ்ச்சியாய் குறித்து ஆண்டவரை நோக்கினான். ஆவித நைராக்கிய விருடகம சங்கதம் பண்ணத்து வைக்கினார்கள். இவனல்லவோ எங்கள் இராசாவென்றும் தேவனென்றும் இரட்சிக்கிறவன் என்றும் சொல்லித் திரிந்தார். இப்போ 2 கள்ளருக்கு நடுவே சிலுவையில் அறைபட்டு கள்ளரில் அதிக கள்ளனாய்க் காண்குதே. தன் ஜீவனை இரட்சிக்க மாட்டாமலிருந்து கொண்டு மற்றவர்களை இரட்சிக்கிற மேரை காண்குதே. இராசாவென்றால் இப்போ பூமியில் இறங்கியாளுமே, ஏவனென்றாலும் அது தேவராஜ்யத்துக்கு எழுந்தருளுமே. தேவாலயத்தை இடித்து 3 நாளையில் உயர்த்துவேன் என்ற நீர் இப்போ இந்த 3 ஆணியை கழற்றுமே. முந்தித் தம்மை இரட்சியும் பின்பு மற்றவர்களை இரட்சிக்கிறதைக் காண்போம் என்று இப்படிப்பட்ட கோரணி கொள்ளுகிற போது ஆண்டவர் பாடுபட்ட இத்தனை வாதைகளும் வாதையாய்க் காணாதபடிக்கின்ற நிந்தனையை அதிக விதனமாய் அனுபவித்திருந்தார். இப்படியே இருதயத்திலே கொண்ட இந்த துக்கமும் சிலுவையிலே படுகிற கஸ்திவாதையும் ஒன்றாக கூடி சமுத்திரத்திலே ஆறுகளுடைய தண்ணீர் கூடிப் பருகினது போல எங்கள் ஆண்டவருடைய துக்க சமுத்திரம் மட்டில்லாததாய்ப் போயிற்று. அப்படியே எங்கள் ஆண்டவர் அந்த துக்கத்தில் அமர்ந்திருக்கையில் தாம் மரணிக்கும் முன் மனுஷருக்கு உபகாரமுள்ள 7 தர்ம வாக்கியங்களை திருவுளம் பற்றினார். ஆனதினால் ஆண்டவர் பூலோகத்திலே போதித்த அத்தனை போதகங்களையும் சீனாவென்கிற மலையில் அருளிச் செய்த உத்தம பிரசங்கத்தையும் கேளாதவர்கள் இப்போ இந்த கபாலமலையில் மரணாவஸ்தையில் அருளுகிற வசனங்களை கேட்க கடவது. அதேதென்றால் முதல் தம்மை வாதை நிந்தைப்படுத்தி குருசில் வதைக்கிறவர்களுடைய பாவம் பெரிதென்றறிந்து அத்தால் தமது பாடுகளுடைய பெருவேறுகள் அவர்கள் அடையாமல் நரகத்திலே விழுவார்கள் என்று வெகுவாய் மனந்தும் அவர்களுக்காக பிதாவை மன்றாடிக் கொண்ட முதலாம் வசனமா. அதெப்படி என்றால், என் பிதாவே, என்னை வாதிக்கிறவர்கள் செய்கிற பிழையை அறியாமல் செய்கிறதினால் அந்த பிழையை
பொறுத்துக் கொள்ளுமென்று மன்றாடினார். ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்களாண்டவருடைய கிருபையையும் எங்களுடைய துஷ்டாட்டத்தின் அதிகத்தையும் பாருங்கோ. எங்களுடைய குரோதங்களையும் அவருடைய பொறுதியையும் பாருங்கோ. நாங்கள் எங்களை நிந்திக்கிறவர்களை வாதிக்கவும் வாதிக்கிறவர்களை வதைக்கவும் நினைக்கிறோமே. அவர் தம்மை வாதிக்கிறவர்களுக்கு மோட்சம் கொடுக்கவும் சீவ வினயம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய சீவியம் கொடுக்கவும் மன்றாடுகிறாரே. சத்துராதியூதர்கள் அத்தனை துஷ்டமனதோடு பண்ணுகிற இத்தனை வாதைகளும் அறியாமல் பண்ணுகிறார்கள் என்றும் அந்த பாவத்துக்கு அநேக நரகங்களுடைய ஆக்கினை போகாமல் இருக்க அவர்களுக்கு அத்தை பொறுக்க வேணும் என்றும் மன்றாடுகிறாரே. ஐயோ என் நாதனே தேவகுருவே, இப்படிப்பட்ட தயாபரமான சித்தம் எங்களுக்கு உண்டா? எங்கள் சத்தராதிகளுக்கு நாங்களும் நன்மை செய்யத்தக்கதாக கிருபை பண்ணியருளும். அதன் பின்னங்களாண்டவருடைய இருபுறத்தில் இருக்கிற கள்ளர்களில் இடதுபுறக் கள்ளன் ஆண்டவரை நிந்தித்து சொல்லுவது, நீர் தேவனானா தம்மையும் இரட்சித்தங்களையும் இரட்சியும், இல்லாதிருக்கில் தம்மை தேவன் என்பதேதென்று பரிகாசம் பண்ணுகிறபோது வலதுபுறக் கள்வன் அவனை அதட்டினாங்கள் செய்த பாவத்திற்கு இந்த ஆக்கினை அனுபவிக்கிறோம். இவர் ஒரு தோஷமும் இல்லாத சர்வேசுரனும் இராசாவும் என்கிறதை அறிவே என்று ஆண்டவரை பார்த்து, தேவரீர் உம்முடைய இராஜ்யத்துக்கு எழுந்தருளுகிற போது அடியேனையும் நினைத்துக் கொள்ளும் என்று மன்றாடினான். இந்த பிரார்த்தனையாண்டவர் கேட்டவன் மேல் மகா கருணையாய் அவனுடைய சகல பாவங்களைப் பொறுத்து இன்று நீ என்னுடனே மோட்ச இராஜ்யத்தில் இருப்பாய் என்று 2ஆம் வசனம் திருவிளம்பத்தினார். ஐயோ கிறிஸ்தவர்களே, இன்றெங்களாண்டவர் இருக்கிற தயாபர சித்தத்தை பாருங்கோ. கள்ளனென்றும் சத்துராதி என்றும் வாராமல் எப்படிப்பட்ட பாவவாளிக்கும் சமஸ்தருக்கும் மோட்சகரூலத்தின் கபாடம் திறந்து பகிர்ந்து கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறாரே. இன்று தம்முடைய பெருவேறுகளின் சமுத்திரம் வெகுவாய்ப் பெருகி தன்னிலே அடங்காதபடியால் கற்றரை நற்றரை சகல திக்கிலும் இரக்கத்தினுடைய ஊற்று கண்கள் திறந்து வழிந்து போய் மனு ஜென்ம பூமியெல்லாம் புண்ணிய பழம் காய்க்க சித்தமாகிறாரே.
இந்த பிரகாரமாக ஆண்டவர் 2 வசனம் திருவுளம் பற்றின போதே பரிசுத்த தேவமாதா குமாரனை பார்த்து வியாகுலம் பெருகின மனதோடு சொல்லுவது, என் மகனே, கள்ளனுக்கு நல்ல வசனத்தை சொன்னீர், உம்மை வதைக்கிற சத்துராதிகளுக்கு உபகார வார்த்தை திருவுளம் பற்றினீர். ஆனாலும் உடையதாயாராயிருக்கிற எனக்கொரு வசனமும் சொல்லாதிருப்பதென்ன? இந்த உம்முடைய மரணாவஸ்தையில் என் வயிற்றிற் பற்றுகிற சோக அக்கினி நூறத்தக்கதாக உம்முடைய வாக்கால் என்னை அழைத்தொரு வசனத்தையும் கேட்கப் பேறு பெற்றேனில்லையே என்று மனஸ்தாப சந்தாபத்துடனே இருக்கிறபோது ஆண்டவர் மாதாவை பார்த்து, ஸ்திரீயே என்று கூப்பிட்டு யுவானி என்கிற சீசனை காண்பித்து, இதோ உம்முடைய புத்திரன் என்றும், மறுபடி யுவானியை பார்த்து மாதாவை காண்பித்து, இதோ உம்முடைய தாயார் என்றும் 3ஆம் வசனம் திருவுளம் பற்றினார். படிப்பட்ட வசனத்தை பரிசுத்த தேவமாதா கேட்டவுடனே சுடு சாம்பலில் நுழுந்தியிருந்த அக்கினி பொறி ஊதி எறிந்தது போல வியாகுலம் அதிகமாய் அலற்றி சொல்லுவது, என் மகனே, இன்றும் எனக்கு கிடைத்த ஆறுதல் இதுதானோ? எனது தேவசுதரான உம்மையிடம் யுவானி என்கிற சீசனை மகனாக அடைந்தேனோ? இத்தால் எனக்கும் உடைய பேரிலுள்ள சோக அக்கினி நூறுமோ? என்னுடைய தேவராசாவும் தீபானந்தமுமாயிருக்கிற உம்மை பார்த்து என் மனதடைகிற சந்தோஷம் யுவானியை பார்த்தடையுமோ? உம்முடைய நாமத்தால் என் பேர் புகழப்படுகிறது போல யுவானியால் புகழப்படுமோ? உம்முடைய சொர்ண முகத்தால் என் முகத்துக்கும் கண்களுக்கும் வருகிற ஒளிவு யுவானியைக் கண்டு வருமோ? அதில்லையே. இது தவிர என் மகனே, நீர் மரணிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய வாக்கால் ஒரு தயவின் வார்த்தை கேட்டேருந்த இடத்திலே தாயே என்றொரு வசனமாயிலும் சொல்லாமல் ஸ்திரியே என்றென்னை கூப்பிடுகிறீரோ? உம்முடைய தயவின் காந்தலால் எரிந்திருக்கிற தாயார் நான் அல்லவோ? உம்மை பெற்ற வயிறும் பாலூட்டின பயோதரங்களும் இதல்லவோ?